இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் ஆக்சுவலி ஆயுர்வேதா பிரகாரம் சிறு நெல்லிக்காய் இல்லை அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம், அதில் இவ்வளோ பெனிஃபிட் கிடையாது. இந்த பெரிய நெல்லிக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கிட்டத்தட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கொலாஜனோட ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்னால இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்குள்ள நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கம் சரியா இல்லாத, இல்லை சாப்பாடு சரியா இல்லாத, ஏன்னா விட்டமின் சி சாப்பிட சாப்பிட நம்ம உடம்புக்குள்ள எதிர்ப்பு சக்தி பெட்டர் ஆகி நம்மளுக்கு பல விதமான டிசீசஸ் வராத, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்லாம் வராத தவிர்க்குது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம பெரிய நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பெரிய நெல்லிக்காய்ங்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு 10 மாதமாவது கிடைக்கிது இப்போது. ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றவங்க அதை அப்படியே காலையில் கட் பண்ணி ஜூஸ் போட்டு அப்படியே சாப்பிடணும். இந்த ஜூஸை வடிகட்டக்கூடாது, ஏன்னா அதில் இருக்கிற நார் சத்தும் ரொம்ப நல்லது. பட் சிலருக்கு வந்து பல்லில் இனாமல் சரியா இல்லாதவங்க இது அந்த அளவு சாப்பிட முடியாது. சில பேருக்கு ஒத்துக்காது, தொண்டை கட்டிடும். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு, அப்புறம் இந்த பெரிய நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி ரெண்டும் போட்டு ஒரு நல்ல ஒரு 2 to 3 minutes கொதிச்ச உடனே இதை அணைச்சிடணும். அணைச்சிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு 12 hours இல்லை ஓவர் நைட் அப்படியே அதை வந்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் மறுநாள் எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டு அந்த தண்ணியோட போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது ஒரு ஈஸிலி 2 months நல்லாவே இருக்கும், இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு காயை எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 6 பீஸ் இல்லை 8 பீஸ் வரும், சைஸை பொறுத்து இருக்கு. அதில் 2 பீஸ் சாப்பிட்டா கூட போகிறோம். இது ரொம்ப நல்லது, ஏன்னா இதில் வந்து எல்லா நார் சத்து, அதில் இருக்கிற எல்லா சத்தும் கிடைக்கும். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பாயில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் விட்டமின் சி அதில் குறைவு தானே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டான விஷயம். ஆனால் 100 கிராம் பெரிய நெல்லிக்காயில் 600 milligram உங்களுக்கு விட்டமின் சி இருக்குது. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவை வந்து 60 milligrams தான். ஸோ அதனால சிறிய அளவு போனால் கூட நம்ம மற்ற இதை எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் விட்டமின் சி எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் இல்லை ஆரஞ்சு பழம் இல்லை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தாலே நம்மளுக்கு விட்டமின் சி மற்ற விஷயத்துலேருந்து கிடைக்குது. இப்போ இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னால இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்குள்ள நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கம் சரியா இல்லாத, இல்லை சாப்பாடு சரியா இல்லாத, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இந்த மாதிரி இருக்குச்சு, உடம்புக்குள்ள ஆக்சிடேஷன் ஜாஸ்தி ஆயிடுது. அந்த ஆக்சிடேஷனை குறைக்க இது ஆன்டி ஆக்சிடென்ட், இது ரொம்ப நல்லது. இது ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணால் ஹெல்த்தி தான் அண்ட் டெய்லியே சாப்பிட்லாம். இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் ஆக்சுவலி ஆயுர்வேதா பிரகாரம் ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது. இப்போ ரொம்ப ஏர்லி டயபெட்டிஸில் இதில் சாமலக்கின்னு ஒரு மருந்து கூட அவங்க கொடுப்பாங்க. இந்த ஆமலக்கிங்கிறது பெரிய நெல்லிக்காய். ஸோ இது வந்து ஏர்லி டயபெட்டிஸ், அதான் வரப்போகிற டைம் ப்ரீ டயபெட்டிஸ், அதை தவிர்க்கிறதுக்கு, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து நிறைய கேன்சர்ஸை கூட ப்ரிவெண்ட் பண்ணும். ஏன்னா உடம்புல ஆக்சிடேஷன் குறைக்க இது கேன்சர்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும். அதை தவிர இதில் வந்து ஹார்ட் ஹெல்த் ப்ரமோட் பண்ணும். இப்போ நார்மலாக நம்ம வந்து விட்டமின் சி இருக்கிறது வந்து லைம் ஜூஸ், இதை கட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு 5 minutes நீங்கள் கட் பண்ணி அந்த இதை வச்சிங்கன்னா அதில் இருக்கிற விட்டமின் சி குறையிறதுன்னு சொல்லுவோம். இந்த பெரிய நெல்லிக்காயில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம அது பச்சையாக வச்சா கூட இருக்கும். பட் இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சா கூட 2-3 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணாட்டா இது கெட்டு போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நெல்லிக்காய் வச்சா கூட
3வது நாள் அது மேலே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து அது அந்த அளவு நம்ம சாப்பிட முடியாத போயிடும். அதனால இந்த வேக வச்சா லாங் டைம் யூஸ் பண்ணலாம். அண்ட் யாருக்கு இந்த தொண்டை கட்டுதோ அதை இது பியூட்டிஃபுல்லாக ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கொலாஜனோட ஃபார்ம் பண்ணுறதுக்கு விட்டமின் சியும் தேவைப்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இது ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்கு. இந்த காலத்தில் என்ன சொல்கிறோன்னா இன்ஃப்ளமேஷன் தான் எல்லா டிசீஸுக்குமே காஸ். ஒரு ஹைப்பர் டென்ஷன் இல்லை வந்து டயபெட்டிஸ் இல்லை இந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், இது எல்லாமே உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆக ஆக நம்மளுக்கு இந்த வியாதியெல்லாம் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இந்த விட்டமின் சி இதில் இருக்கிறது அந்த நெல்லிக்காயில் ஹெல்ப் ஆகுது. அதனால ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின் சி ரிச்சாக இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், பேண்டமிக் இருக்கிற டைமில் நிறைய விட்டமின் சி எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஸோ இது இம்யூனிட்டிக்கும் ஹெல்ப் ஆகுது. ஏன்னா விட்டமின் சி சாப்பிட நம்ம உடம்புக்குள்ள எதிர்ப்பு சக்தி பெட்டர் ஆகி நம்மளுக்கு பல விதமான டிசீசஸ் வராத, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்லாம் வராத தவிர்க்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கிறதுனால இந்த நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. பட் இதை பச்சையாக சாப்பிட்டா நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஸோ இதை இந்த மாதிரி மாற்றமாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ ஜூஸாக சாப்பிட்டா சில பேருக்கு ஒத்துக்கும், பட் சில பேருக்கு ராவாவும் ஒத்துக்காது, ஜூஸாகவும் ஒத்துக்காது. அப்போ வேக வச்சு நம்ம இதை வந்து ஒரு பிக்கிளுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சால்ட் கம்மியாக போட்டு பண்ணிக்கலாம். அப்போ ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஸோ யாருக்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கோ, நார்மலாக நம்ம வந்து அவங்க எலுமிச்சம்பழம் சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க, அவங்க பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இந்த வீசிங் இருக்கிறவங்க, இது வந்து எலுமிச்சம்பழம் மாதிரி விட்டமின் சி இருக்கே தவிர, பட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து அந்த எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா வருதோ அது இது சாப்பிட்டா வராது. ஏன்னா இது ஒரு வேற விதமான ஃப்ரூட்டு அண்ட் பெரிய நெல்லிக்காய் தான். இதே இந்த சிறு நெல்லிக்காய் இல்லை அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம், அதில் இவ்வளோ பெனிஃபிட் கிடையாது. இந்த பெரிய நெல்லிக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கிட்டத்தட்ட எலுமிச்சம்பழம் சைஸில் இருக்கும். அண்ட் இதில் மேலே உங்களுக்கு வந்து லைன்ஸ் தெரியும் அண்ட் லைட் க்ரீனாக இருக்கும். இது மஞ்சளாக இருக்காது. மஞ்சளாக இருக்கிறது சிறு நெல்லிக்காய், ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் பெரிய கொட்டையும் இருக்கும், இதில் உள்ள பச்சை கொட்டை இருக்கும். ஸோ இதுதான் பெனிஃபிட். அண்ட் இந்த பெரிய நெல்லிக்காய் தான் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இப்போ ஆம்லா ஜூஸ் வந்து பல் இல்லாதவங்க இதை ஜூஸ் ஃபார்மில் எடுத்துக்கலாம். ஸோ தட் இது பெட்டர். பட் இது வந்து நார்மலாக மற்றவங்கெல்லாம் வந்து கடிச்சு சாப்பிட்லாம், இல்லை வேக வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆம்லாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.